Hi friends, this is Vijay from Dhruvam Academy. இந்த क्वेश्चனை நீங்க பார்த்திருப்பீங்க. நிறுத்தற் குறிகளை அறிதல். சரியான நிறுத்தற் குறிகள் இடப்பட்ட தொடரை கண்டறிக அப்படிங்கற क्वेश्चन கேட்டு நாலு ஆப்ஷன் வந்து கொடுத்திருப்பாங்க. அந்த நாலு ஆன்சருமே பார்க்கிறதுக்கு கரெக்ட்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏனா பிராக்டீஸ் இல்லாம போய் இந்த எக்ஸாம்ல நீங்க அட்டெண்ட் பண்ணீங்க அப்படினா இந்த பார்ட்ல இருந்து கட்டாயமா உங்களுக்கு ரெண்டு क्वेश्चन வந்து கேக்குறாங்க. ஒவ்வொரு क्वेश्चन பேப்பர்லயும் ரெண்டு क्वेश्चंस வந்து கட்டாயமா இருக்கு. இது பிராக்டீஸ் இல்லாம போய் உட்கார்ந்தா என்ன ஆகும் அப்படினா இந்த நாலு ஆப்ஷனையும் பாருங்களேன். நாலு ஆப்ஷனுமே வந்து உங்களுக்கு பார்க்கிறதுக்கு கரெக்ட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா தப்பான ஆன்சரை நீங்க चूஸ் பண்றதுனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ரெண்டு क्वेश्चनக்கான மார்க் வந்து போய்டும். ஓகேங்களா? இந்த பார்ட் ரொம்ப முக்கியமான பகுதி. நிறுத்தற் குறிகள் அப்படிங்கிறது நீங்க previous year क्वेश्चन பேப்பர் எடுத்து பாத்தீங்க அப்படினா அதுவும் இந்த கட்டாய மொழி தேர்வு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் எல்லா क्वेश्चन பேப்பர்லயும் இந்த क्वेश्चंस இருக்கு. ஓகேங்களா? இந்த பார்ட் வந்து இருக்கு. ஒவ்வொரு क्वेश्चन பேப்பர்லயும் கட்டாயமா ரெண்டு क्वेश्चन வந்து கேட்டறாங்க. ஓகேங்களா? இதுக்கு ஒரு சின்ன ரூல்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இது என்ன அப்படிங்கறதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா போதும். சோ அந்த ஃபார்முலாவை நீங்க உள்வாங்கிட்டாலே போதும். இந்த மாதிரி பகுதியில உங்களுக்கு என்ன क्वेश्चन கேட்டாலும் உங்களால ஆன்சர் பண்ணிட முடியும். ரொம்ப ஈஸியான பகுதி. வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சோ இதுக்கான ஆன்சர் வந்து நம்ம கடைசில பாப்போம். சோ இந்த வீடியோவோட எண்ட் பார்ட்ல நம்ம இதுக்கான ஆன்சர் வந்து கொடுப்போம். இதே இன்னொரு மாடல். ஓகேங்களா? சோ பிழையா நன்மொழி என்று வாய்மையை நற்றினை குறிப்பிடுகின்றது அப்படிங்கிறது கொடுத்துருவாங்க क्वेश्चन. ஸோ அதில் கரெக்டான நிறுத்தற் குறிகள் இட்ட அந்த ஆப்ஷன்ஸை நம்ம வந்து சூஸ் பண்ணுறது மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதுக்கான ஆன்சரும் நம்ம கடைசியில் வந்து பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா நிறுத்தற் குறிகள். நிறுத்தற் குறிகள் அப்படிங்கிறது இங்கிலீஷில் பஞ்சுவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஏன்னா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் புரியணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறோம். நிறுத்தற் குறிகள் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது, பஞ்சுவேஷன். நிறுத்தற் குறிகள் அப்படிங்கிறது இதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அந்த சென்டென்ஸை நம்ம எழுதும் போதோ இல்லை அது எழுதுகிற சென்டென்ஸை நம்ம படிக்கும் போதோ நிறுத்தற் குறிகள் இருக்கும்போது, அதாவது பஞ்சுவேஷன் கரெக்டான இடத்துல இருக்கும்போது அந்த இடத்துல அந்த வார்த்தைகளை உச்சரிக்கும் போது அந்த ஏற்றத்தாழ்வு அதை படிச்சுக்கிட்டே வரும்போது ஒரு பத்தியை படிக்கிறோம், ஒரு பேராகிராஃபை படிக்கிறோம் அப்படின்னா அப்படியே படிச்சுக்கிட்டே போகிறது ஒரு மாதிரி இருக்கும். அந்த ஸ்பீச்சில் அந்த பேசுகிறதுல வந்து ஒரு ஏற்றத்தாழ்வு கொடுத்து நம்ம பேசும்போது அந்த அழுத்தம் கொடுத்து பேசுகிறதுக்கு இந்த நிறுத்தற் குறிகள் அப்படிங்கிறது ரொம்ப உபயோகமாக இருக்கும். அதே மாதிரி நம்ம எழுதும் போதும் சரி. ஓகேங்களா? ஒரு சென்டென்ஸ் நம்ம எழுதுகிறோம், ஒரு பேராகிராஃபை எழுதுகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல நிறுத்தற் குறிகளை வந்து நம்ம கொடுத்து எழுதும் போது அதை படிக்கிறவங்களுக்கு கரெக்டாக அந்த இடத்துல நிறுத்தி நிதானமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இந்த பஞ்சுவேஷன், இந்த நிறுத்தற் குறிகள் வந்து பயன்படுது. ஓகேங்களா? ஸோ என்ன மாதிரியான நிறுத்தற் குறிகள்லாம் எக்ஸாம்ஸில், அதாவது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் கேட்குறாங்க. ஓகேங்களா? நிறையா உங்களுக்கு பஞ்சுவேஷன்ஸ் வந்து இருக்குது. ஆனால் பர்டிகுலராக எக்ஸாம்ஸில் கேட்கக்கூடியது அப்படிங்கிறது இந்த பஞ்சுவேஷன் தான். ஓகேங்களா? ஸோ நிறுத்தற் குறிகள். ஸோ இதை வந்து இங்கிலீஷில் பஞ்சுவேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கார்புள்ளி. ஓகேங்களா? அதாவது கமா, இங்கிலீஷில் கமான்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது வந்து கார்புள்ளி. அடுத்தது அரைப்புள்ளி. ஓகேங்களா? அரைப்புள்ளி அப்படிங்கிறது இங்கிலீஷில் செமிகோலன். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா முக்கார்புள்ளி. முக்கார்புள்ளி அப்படிங்கிறது இங்கிலீஷில் கோலன். அதுக்கு அடுத்தது முற்றுப்புள்ளி. முற்றுப்புள்ளி அப்படிங்கிறது டாட் வைக்கிறது. ஓகேங்களா? இது வந்து பீரியட்னு சொல்லலாம், இல்லை ஃபுல் ஸ்டாப்னு சொல்லலாம். இது வந்து முற்றுப்புள்ளி. ஸோ இந்த புள்ளிகளில் இவ்வளோ தான். இந்த நாலே விஷயந்தான் திரும்ப வரும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வினாக்குறி. வினாக்குறி அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க். அடுத்தது வியப்புக்குறி, எக்ஸ்க்ளமேஷன் மார்க். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது ஒற்றை மேற்கோள் குறி. ஒற்றை மேற்கோள் குறி அப்படிங்கிறது ஒரு பத்தி ஆரம்பிக்கும் போது இப்படி ஆரம்பித்து ஒரு சென்டென்ஸ் வந்து கரெக்டாக சொல்லும் போது இப்படி முடிக்கிறது. ஓகேங்களா? ஸோ இது இங்கிலீஷில் அப்பாஸ்டாஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் அடுத்து இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இரட்டை மேற்கோள் குறி. இரட்டை மேற்கோள் குறி அப்படிங்கிறது இங்கிலீஷில் ஸ்பீச் மார்க்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா கொட்டேஷன் மார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டும் சைட் பை சைடு வந்து பார்த்துட்டே வாங்க. ஓகேங்களா? ஸோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் கேட்கக்கூடிய நிறுத்தற் குறிகள், அதாவது பஞ்சுவேஷன் மார்க்ஸ் அப்படிங்கிறது இவ்வளோ தான். ஓகேங்களா? ஸோ இது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இதோட பேர் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இதை எந்த இடத்துல நம்ம பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குது. ஸோ அதை ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலே போதும். ஸோ அதிலிருந்து என்ன கொஷின் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ணிட முடியும். ஓகேங்களா? இது எங்கெல்லாம் வரும்? ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க, இல்லை ஒரு சென்டென்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா இந்த பஞ்சுவேஷன் மார்க், இந்த நிறுத்தற் குறிகள்லாம் எங்கே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ரூல் இருக்குது. அந்த ரூலை ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலே போதும், உங்களுக்கு என்ன கொஷின் கேட்டாலும் இல்லை ஆன்சர் பண்ணிட முடியும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்தது பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கார்புள்ளி, அதாவது கமா. கமா எங்கெல்லாம் வரும் அப்படிங்கிறது என்னென்னா பொருள்களை
எண்ணக்கூடிய இடத்துல ஓகேங்களா. ஸோ ஒரு 5 பொருள் வந்து சொல்கிறாங்க அப்படின்னா அதை எண்ணக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கமா வந்து வரும். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பொருள்களை எண்ணும் இடங்களில் காற்புள்ளி வரும். ஸோ இதான் வந்து ஸ்டேட்மெண்ட் ஓகேங்களா. அதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்கள். குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை ஆகியன ஐந்திணைகள் அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே குறிஞ்சி கமா முல்லை கமா மருதம் கமா நெய்தல் கமா பாலை ஆகியன ஐந்திணைகள். இந்த மாதிரி எண்ணிக்கையில் வரக்கூடிய இடத்துல கமா வந்து வரும், அதாவது காற்புள்ளி வந்து வரும். அதுக்கு அடுத்தது கடிதத்தில் வெளிமுன் காற்புள்ளி வரும் அப்படின்னா கடிதம் எழுதும் போது அன்புள்ள நண்பா, அன்புள்ள அப்பா, அன்புள்ள அம்மா அப்படின்னு சொல்லி நம்ம ஆரம்பிக்கும் போது அந்த இடத்துல காற்புள்ளி வரும், அதாவது கமா வந்து வரும். அதுக்கு அடுத்தது வினையச்சங்களுக்கு பின் காற்புள்ளி வரும். ஸோ இங்கே பாருங்களேன் எடுத்துக்காட்டு. பொழிலன் தோட்டத்திற்கு சென்று வாழை இலை பறித்து வந்தான் அப்படிங்கிற அந்த சென்டென்ஸில் இந்த இடத்துல வினையச்சம் வருது பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து அதை கட் பண்ணுறது, இந்த இடத்துல நிறுத்தி நிதானமாக நம்ம பேசுகிறதுக்காக தான் இந்த பஞ்சுவேஷன் யூஸ் பண்ணுறது ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஸோ அப்போ வினையச்சங்களுக்கும் பக்கத்தில் இந்த காற்புள்ளி வரும் ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது பாருங்கள். மேற்கோள் குறிகளுக்கு முன் காற்புள்ளி வரும். அதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்களேன். குழந்தை நிலவை பார்த்து நிலா நிலா ஓடிவா என்று பாடியது அப்படின்னு இங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிலா நிலா ஓடிவா அப்படிங்கிறதுல இந்த இடத்துல மேற்கோள் கொடுத்துருக்காங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த காற்புள்ளி வரும், அதாவது கமா வந்து வரும். அதுக்கு அடுத்தது முகவரியில் இறுதி வரி நீங்கள், அதாவது ஒரு அட்ரஸ் எழுதுகிறோம், ஒரு என்வலப்பில் ஒரு அட்ரஸில் எழுதுகிறோம் அப்படின்னா அதில் கடைசி வரி அந்த ஊர் பேர் போட்டு முடிப்போம், அந்த இடத்துல முற்றுப்புள்ளி தான் வரும் ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி எல்லாமே, அதாவது அவங்க பேர் ஆரம்பித்து அதுக்கடுத்தது அவங்களோட டோர் நம்பர், அடுத்தது என்ன தெரு, என்ன அவங்க வில்லேஜில் என்ன சிட்டியில் இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் மார்க் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து ஒவ்வொரு இதுக்கும் இந்த காற்புள்ளி அப்படிங்கிறது கமா அப்படிங்கிறது வரும். ஸோ இந்த 5 ரூல் தான் எதுக்குன்னா கமா ஓகேங்களா. ஸோ இதில் எக்ஸாமில் என்ன கேட்பாங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் இந்த ஃபஸ்ட்டு ரூல் மட்டும்தான் வருது, அதிகமாக கேட்டிருக்காங்க ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது இந்த 3வது ரூல் வந்து வருது. இந்த 2 ரூலையும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்துக்கோங்க. என்ன தான் கமா வந்து 5 ரூல்ஸில் வந்தாலும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் இந்த மொதல் ரூல் பொருள்களை எண்ணக்கூடிய இடத்துல வந்து கமா வரும்னு சொல்லியிருந்தோம், அது கேட்குறாங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3வது ரூல் வினையச்சங்களுக்கு அப்புறம் இந்த கால்புள்ளி வருது அப்படிங்கிறது கொஷின்ஸ்லாம் கேட்குறாங்க. இது 2 வந்து பார்த்துக்கோங்க, 5ஐயும் பார்த்துக்கோங்க. அதில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்குறது இந்த 2ஐயுமே பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது அரைப்புள்ளி அப்படிங்கிறது செமிகோலன் இங்கிலீஷில் ஓகேங்களா. ஸோ இது எங்கெல்லாம் வரும் அப்படின்னா ஒரே எழுவாயில் பல வாக்கியங்கள் தொடரும் இடத்தில் அரைப்புள்ளி வரும். அதுக்கு எக்ஸாம்பிள் இது வந்து ஒரே ஸ்டேட்மெண்ட். கரிகாலன் கங்கை வரை படையெடுத்து சென்றான், கனக வியசருடன் போரிட்டான் அப்படிங்கிறது ஒரே ஸ்டேட்மெண்ட். அந்த இடத்துல கரிகாலன் கங்கை வரை படையெடுத்து சென்றான் அப்படிங்கிறது கட்டாகும் பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரே ஸ்டேட்மெண்ட்டில் வரக்கூடிய பல வாக்கியங்கள், ஒரே எழுவாயில் வர பல வாக்கியங்கள் தொடரும் இடத்தில் அரைப்புள்ளி வரும் ஓகேங்களா. இந்த எக்ஸாம்பிளை பார்த்தாலே உங்களுக்கு நல்லா புரியும். கரிகாலன் கங்கை வரை படையெடுத்து சென்றான் அப்படிங்கிற இடத்துல நம்ம அரைப்புள்ளி வந்து கொடுக்குறோம் ஓகேங்களா. கனக வியசருடன் போரிட்டான். அதுக்கு அடுத்தது பாருங்கள், உடன்பாடு எதிர்மறை கருத்துக்களை. ஒரே ஸ்டேட்மெண்ட்டில் உடன்பாடு கருத்துக்களும் இருக்கும், எதிர்மறை கருத்துக்களும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரே ஸ்டேட்மெண்ட்டில் வரக்கூடிய கருத்துக்களுக்கும் இந்த அரைப்புள்ளி வரும். நல்லவன் வாழ்வான், தீயவன் தாழ்வான். இது கொஞ்சம் முக்கியமானது. இந்த அரைப்புள்ளியை பொறுத்த வரைக்கும் இந்த 2வது ரூல் இருக்குது பார்த்தீங்களா, இதிலேருந்து தான் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் கேட்குறாங்க. கொஞ்சம் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்துக்கோங்க. நல்லவன் வாழ்வான், தீயவன் தாழ்வான், ஒரே ஸ்டேட்மெண்ட் தான். இந்த இடத்துல இது வந்து உடன்பாடு கருத்து, தீயவன் இது அப்படிங்கிறது எதிர்மறை கருத்து. ஸோ அப்போ நல்லவன் வாழ்வான், தீயவன் தாழ்வான் அப்படிங்கிறது பாசிட்டிவ் நெகட்டிவ், உடன்பாடு எதிர்மறை, ரெண்டும் ஒரே ஸ்டேட்மெண்ட்டில் வருது பார்த்தீங்களா. அந்த இடத்துல இந்த அரைப்புள்ளி அப்படிங்கிறது வரும். ஸோ அதுக்கு அடுத்தது பாருங்கள் முக்காற்புள்ளி. ஸோ முக்காற்புள்ளி அப்படிங்கிறது கோலன்.
இங்கிலீஷில். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல சிறு தலைப்பான தொகைச்சொல் அப்படிங்கிறதே தனி டாபிக். ஜென்ரல் தமிழை பொறுத்த வரைக்கும் இதிலிருந்து கொஷின்ஸ் கட்டாயமாக கேட்பாங்க. அது நம்ம தனி வீடியோவாக நம்ம கொடுப்போம். அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. இந்த மாதிரி சிறு தலைப்பான தொகைச்சொல்லை விரித்து எழுதும் இடத்தில் முக்காற்புள்ளி வரும். ஸோ அதுக்கு எடுத்துக்காட்டு வந்து பார்த்தீங்கன்னா முத்தமிழ். இது வந்து ஒரு சிறு தலைப்பு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா முக்காற்புள்ளி வருது, கோலன் வந்து வருது. ஸோ அது விரிச்சு எழுதும் போது நம்ம ஆஸ் யூஷுவல் கமா வந்து யூஸ் பண்ணிடுறோம். ஏன்னா அது வந்து எண்ணிக்கையில் வருது பார்த்தீங்களா? ஸோ அதனால் இயல், இசை, நாடகம் அப்படிங்கிறது மாதிரி 3ஆக நம்ம கொடுக்கறதுனால இந்த இடத்துல காற்புள்ளி வந்துடுது. முத்தமிழ் அப்படிங்கிற இது தலைப்பு தானே. இயல், இசை, நாடகம்னா என்ன? முத்தமிழ். இதை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சின்ன தலைப்பு. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா முக்காற்புள்ளி வருது, கோலன் வருது. அதுக்கு அடுத்தது முற்றுப்புள்ளி. முற்றுப்புள்ளி அப்படிங்கிறது இங்கிலீஷில் ஃபுல் ஸ்டாப் அப்படி இல்லைன்னா பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே ஈஸி தான். முற்றுப்புள்ளியை பொறுத்த வரைக்கும் ஒரு சென்டென்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் கடைசியில் இந்த புள்ளி வந்து வந்துடணும். சொற்றொடரின் இறுதியில் முற்றுப்புள்ளி வரும். இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இதுவே டைரெக்டாக கொஷினாக வந்து கேட்டிருக்கிறாங்க. இந்த ரூல்ஸை கொடுத்து கூட கொஷினை வந்து கேட்பாங்க. அந்த ரூல்ஸையும் படிச்சுக்கோங்க. ரூல்ஸை கொடுத்து அந்த ரூல்ஸில் என்ன வரும் அப்படிங்கிறது கொஷினாக கேட்டிருக்காங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில். ஓகேங்களா? கல்வியே மனிதனின் வாழ்வை உயர்த்தும். இந்த ஸ்டேட்மெண்ட்டில் இறுதியில் வருது பாருங்கள் முற்றுப்புள்ளி. அதுக்கு அடுத்தது சொற்குறுக்கங்களை அடுத்து முற்றுப்புள்ளி வரும். சொற்குறுக்கங்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இங்கிலீஷில் ஆக்ரோனிம். ஓகேங்களா? ஆக்ரோனிம் சொல்லுவாங்கள்ல. ஸோ அதுதான் வந்து சொற்குறுக்கங்கள். ஸோ இது வந்து திருவிக்கான் இருக்கு. திரு ஒரு புள்ளி, வி ஒரு புள்ளி, அடுத்தது கா. மா, கா, ஆ. மா ஒரு புள்ளி, கா ஒரு புள்ளி, ஆ. அடுத்தது ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி. ஸோ ஊ புள்ளி, ஓ, அப்புறம் ந, அப்புறம் நீ, பள்ளி. ஸோ இதுக்கெல்லாம் வந்து வரும் சொற்குறுக்கங்கள். ஒரு சொல்ல குறுக்கி நம்ம எழுதும் போது ஆக்ரோனிம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஸோ அதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த முற்றுப்புள்ளி வரும். அடுத்தது பெயரின் தலைப்பெழுத்தை அடுத்து முற்றுப்புள்ளி வரும். இன்ஷியல் ஒரு பேர் எழுதுறோம் அப்படின்னா இன்ஷியல் பக்கத்தில் கண்டிப்பாக நம்ம முற்றுப்புள்ளி வைக்கணும். நேத்து சுந்தர வடிவேலு. சுந்தர வடிவேலு அப்படிங்கிற நேமுக்கு இன்ஷியல் பார்த்தீங்கன்னா நேத்து. ஸோ அதுக்கு நம்ம முற்றுப்புள்ளி வைக்கிறோம். ஸோ அதுக்கு அடுத்தது பாருங்கள் வினாக்குறி. வினா பொருளை உணர்த்தும் வாக்கியங்கள். ஸோ அதை பார்க்கும் போதே தெரியும். கொஷின் கேட்குற மாதிரி இருந்தாலே அந்த இடத்துல என்ன வந்துடும் அப்படின்னா வினாக்குறி வந்துடும். அது கூட இறுதியில் வினாக்குறி வந்துடும். அதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்கள். சேக்கிலார் எழுதிய நூல் எது? கட்டாயமாக அதுக்கு கொஷின் மார்க் வரும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது வியப்புக்குறி. ஸோ வியப்புக்குறி அப்படிங்கிறது எங்கெல்லாம் வரும் அப்படின்னா நம்ம மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறோம், ஒரு வியப்பை வந்து வெளிப்படுத்துகிறோம், இல்லைன்னா அச்சம், அவலம், இரங்கல் முதலான உணர்ச்சியை வெளிப்படுத்துகிற இடத்துல ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போதே அது ஒரு உணர்வை வந்து வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஐயோ, ஐயோகோ அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது. இந்த மாதிரி வரக்கூடிய அந்த உணர்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லா இடத்துலையும் வியப்புக்குறி இட வேண்டும். அதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்க. தமிழின் இனிமைதான் என்னே அப்படிங்கிறது வியந்து சொல்கிற மாதிரி இருக்குது. ஐயோ, தமிழோட இனிமை என்ன அப்படிங்கிறது வியந்து சொல்கிறது மாதிரி இருக்குது. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வியப்பு. ஸோ அந்த இடத்துல நம்ம வியப்புக்குறி கொடுக்குறோம், எக்ஸ்க்ளமேஷன் மார்க் வந்து கொடுக்குறோம். அடுத்தது பாம்பு பாம்புன்னு சொல்லிட்டு கத்துறாங்க. பாம்பு பாம்புன்னு சொல்லிட்டு எப்போ கத்துவாங்க? பயத்தில் கத்துவாங்க, அச்சம். ஸோ அப்போ இந்த வியப்புக்குறி வந்து வருது. அப்புறம் அந்தோ இயற்கை அழிகிறதே. ஓகேங்களா? இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். இந்த ஸ்டேட்மெண்ட்டில் 2 இடத்துல வந்து வியப்புக்குறி வந்து வருது. அந்தோ அப்படின்னு சொல்கிறதுல அவலம், ஐயோ என்ன அப்படிங்கிறது மாதிரி ஒரு அவல நிலையை குறிப்பிடுது. இயற்கை அழிகிறது அப்படிங்கிறது வருத்தப்படுறது மாதிரி இருக்குது அந்த ஸ்டேட்மெண்ட். அப்போ ஒரே ஸ்டேட்மெண்ட்டில் கூட 2 இடத்துல வியப்புக்குறி கண்டிப்பாக வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ வியப்புக்குறி எங்கெல்லாம் வரும்? மகிழ்ச்சி, வியப்பு, அச்சம், அவலம், இரங்கல். இந்த மாதிரி அந்த ஸ்டேட்மெண்ட்டில் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிற இடத்துல கண்டிப்பாக இந்த வியப்புக்குறி வரும். ஸோ அதுக்கு அடுத்தது பாருங்கள் ஒற்றை மேற்கோள் குறி. ஒற்றை மேற்கோள் குறி அப்படிங்கிறது அப்போஸ்ட்ரஃபி. ஓகேங்களா? இந்த இடத்துல தனி சொல்லையோ தனி எழுத்தையோ விலக்கி காட்டும்போது, அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது, ஒரு சென்டென்ஸ் இருக்குது, அந்த இடத்துல ஒரு சொல்லை மட்டும் தனியாக விலக்கி காட்டணும், ஹைலைட் பண்ணி காட்டணும், புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். அந்த இடத்துல ஹைலைட் பண்ணி காட்டணும் அப்படிங்கும்போது அதை விலக்கி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அப்போஸ்ட்ரஃபி, அதாவது ஒற்றை மேற்கோள் குறி வரும். அடுத்தது இரட்டை மேற்கோள் குறியில், அதாவது இரட்டை மேற்கோள் குறியிட்ட ஒரு சென்டென்ஸ்க்குள்ள சொற்றொடரில் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹைலைட் பண்ணி காட்டணும், விலக்கி கூறணும் அப்படின்னா அந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒற்றை மேற்கோள் குறி வரும். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இரட்டை மேற்கோள் குறியில் இன்னொரு கூற்று உட்பட்டு வரும்போது
ஒற்றை மேற்கோள் பயன்படும். ஸோ ஃபஸ்ட்டுக்கான எக்ஸாம்பிள் இங்கே இருக்குது. நல்ல என்பது குறிப்பு பெயரெச்சம். இது ஒரு ஸ்டேட்மெண்ட். இந்த இடத்துல நல்ல அப்படிங்கிறத குறிப்பிட்டு காட்டுறாங்களா? ஸோ அதுக்கு ஒற்றை மேற்கோள் குறி வந்து வருது. அதுக்கு அடுத்தது பாருங்கள், கூட்டத்தின் தலைவர். இங்கே மேற்கோள் குறிக்கு முன்னாடி என்ன வருது? கமா வருது. ஆஸ் பர் ரூல் வந்து பார்த்தீங்கன்னா கமா வருது, அதாவது காற்புள்ளி வந்து வருது. அறிஞர் அண்ணா அவர்கள் இப்போது தலைப்பில்லை என்னும் தலைப்பில் பேசுவார். அப்போ இதை வந்து 2 கொட்டேஷன், அதாவது என்னென்னா இந்த இரட்டை மேற்கோள் குறிக்குள்ள வரக்கூடிய இரட்டை மேற்கோள் குறியில் இன்னொரு விஷயம் வந்து உட்பட்டு வருது, கூற்று உட்பட்டு வரும்போது அந்த இடத்துல ஒற்றை மேற்கோள் குறி கொடுக்கணுங்கிறது ரூல். இங்கே தலைப்பில்லை அப்படிங்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ணணும்? ஒற்றை மேற்கோள் குறியில் காட்டியிருக்கோம். என்னும் தலைப்பில் பேசுவார் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டில் தலைப்பில்லை அப்படிங்கிறதுல இந்த ஒற்றை மேற்கோள் குறி வந்து வருது. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த இதை பொறுத்த வரைக்கும் 2 ரூல் தான், ரூல் 1 ரூல் 2. இதை ஜஸ்ட் வந்து பார்த்துட்டாலே உங்களுக்கு நல்லா புரியும். அதுக்கு அடுத்தது ஃபைனலாக இருக்கிறது இரட்டை மேற்கோள் குறி. இரட்டை மேற்கோள் குறியை பொறுத்த வரைக்கும் நேர்கூற்று அயற்கூற்று நேர்கூற்றுன்னு வரும் பார்த்தீங்களா? முக்கியமாக இந்த நேர்கூற்றுகளில் இந்த இரட்டை மேற்கோள் குறிகள் வந்து வரும். ஸோ கொட்டேஷன் மார்க் இல்லைனா ஸ்பீச் மார்க்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஸோ நேர்கூற்றுகளில் அதுக்கு அடுத்தது செய்யுள் அடிகள்லையோ பொன்மொழிகள், இன்னொருத்தவங்க சொன்ன அந்த பொன்மொழிகள் எதுவும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதில் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இரட்டை மேற்கோள் குறியில் தான் நம்ம மென்ஷன் பண்ணணும். இரட்டை மேற்கோள் குறி அப்படிங்கிறது முக்கியமாக பொன்மொழிகள் வருது அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்கணும். இன்னொருத்தவங்க சொன்ன பொன்மொழிகள் அந்த ஆசிரியரோட பேரை சொல்லியே சொன்னாலும் கண்டிப்பாக இரட்டை மேற்கோள் குறியில் கொடுக்கணும். அப்புறம் நேர்கூற்று, அதுக்கு அடுத்தது செய்யுள் அடிகள். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இரட்டை மேற்கோள் குறிகளில் தான் கொடுத்தாகணும். அதுக்கு எடுத்துக்காட்டு சொல்லியிருக்காங்க பாருங்கள். திருவிக மாணவர்களிடம் தமிழ் காவியங்களை படியுங்கள், இன்பம் நுகருங்கள் என்று கூறினார். இது வந்து பார்த்திங்கன்னா நேர்கூற்று அந்த எக்ஸாம்பிளுக்கு வருது. ஓகேங்களா? ஸோ திருவிக மாணவர்களை பார்த்து என்ன சொல்கிறாரு? தமிழ் காவியங்களை படியுங்கள், இன்பம் நுகருங்கள் என்று கூறினார். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது பாருங்கள், எக்ஸாம்ஸில் கேட்டதை பார்ப்போம். ஓகே, இது வரைக்கும் நம்ம நிறுத்தற் குறிகள் வந்து பார்த்தோம். எக்ஸாம்ஸில் எந்த மாதிரியான கொஷின்ஸ்லாம் கேட்குறாங்க அப்படிங்கிறத ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். சொற்றொடரின் இறுதியில் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சொற்றொடரில் இறுதியில் வரும் அப்படின்னா என்ன? ஓகேங்களா? சொற்றொடர் இறுதியில் வர்றது முற்றுப்புள்ளி. ஓகேங்களா? நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ரூல்ஸை கூட கொஷினாக கேட்குறாங்க அப்படிங்கிறது. இந்த நிறுத்தற் குறிகள் பார்த்தோம், அதுக்கு நான் சில ரூல்ஸ் சொன்னோம். அந்த ரூல்ஸை கூட என்ன கேட்குறாங்க? கொஷினாக கேட்குறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து இதுதான். இதெல்லாம் வந்து ஒரிஜினல் டிஎன்பிஎஸ்சி கொஷின்ஸ்லேருந்து எடுத்த கொஸ்டின். ஸோ அதுக்கு அடுத்தது பாருங்கள், நிறுத்தற் குறிகளை அறிதல். சரியான நிறுத்தற் குறிகள் இடப்பட்ட தொடரை கண்டறிக. ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், அந்தோ இயற்கை அழிகிறதே. இது பார்த்தாலே தெரியுது என்னென்னா அவலம். அந்தோன்னு வந்தனாலே அது அவலம். அப்போ வியப்புக்குறி வரணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியுது. இங்கே அழிகிறதே அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் மார்க் வந்திருக்கு, இது தவறு. அடுத்தது அந்தோ இயற்கை அழிகிறது எதுவுமே இல்லை, இது தவறு. அடுத்தது இது கமா வந்திருக்கு, இதுவும் வந்து கிடையாது. இங்கே பாருங்கள், அந்தோ இயற்கை அழிகிறதே, இந்த 2 இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வியப்புக்குறி வந்து வந்திருக்கு. அப்போ இதுதான் வந்து கரெக்ட். ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். இதுவும் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் ஒரிஜினல் டிஎன்பிஎஸ்சி கொஷின்ஸ்லேருந்து எடுத்த கொஸ்டின். ஸோ அதுக்கு அடுத்தது பாருங்கள், பிழையான் நன்மொழி என்னும் வாய்மையை நற்றினை குறிப்பிடுகிறது அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டில் பிழையான் நன்மொழி என்று சம்பந்தமே இல்லாமல் வந்து இங்கே புள்ளி வந்திருக்கு, இது வந்து தவறு. ஓகேங்களா? அடுத்தது பிழையான் நன்மொழி என்று வாய்மையை நற்றினை குறிப்பிடுகிறது. ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு இதை விளக்கி சொல்கிறது, ஒரு சொல்ல விளக்கி சொல்கிறது, ஹைலைட் பண்ணி காட்டுறது அப்படிங்கிறது பிழையான் நன்மொழி. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றை மேற்கோள் குறி வந்து வந்திருக்கு. ஸோ அப்போ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்ததையும் பார்ப்போம். பிழையான் நன்மொழி என்று வாய்மையை நற்றினை குறிப்பிடுகிறது. ஓகேங்களா? ஸோ இது வந்து தவறு. அதுக்கு அடுத்தது பிழையான் நன்மொழி என்று வாய்மையை நற்றினை குறிப்பிடுகிறது. ஸோ இதுவும் வந்து தவறு. ஓகேங்களா? பிழையான் நன்மொழி அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டில் இந்த சொல்லு தான் வந்து ஹைலைட் பண்ணணும். ஸோ நம்ம பார்க்கும்போதே தெரியுது, அந்த ரூல்ஸ் உடனே உங்களுக்கு ஞாபகம் வந்துடணும். இப்போ ரூல்ஸ் சிலது பார்த்தோம், ஒரு கொஷினை பார்க்கும் போதே நம்ம சொன்ன ரூல்ஸ் வந்து ஞாபகம் வந்துடும். அந்த ரூல்ஸை வச்சு அந்த ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கரெக்ட் என்ன தப்பு அப்படிங்கிறத பாருங்கள். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது நிறுத்தற் குறிகள் அறிக. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஷினில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான். ஓகேங்களா? நல்லவன் வாழ்வான், தீயவன் தாழ்வான். இதுக்கு அடுத்தது நல்லவன் வாழ்வான், தீயவன் தாழ்வான்.
இந்த மாதிரி எல்லாமே ஒரே ஸ்டேட்மெண்ட்டில் இந்த சிம்பிள்ஸை மட்டும் பாருங்களேன். இந்த இடத்துல வந்து சம்மந்தமே இல்லாமல் எக்ஸ்க்ளமேஷன் மார்க் வந்திருக்கு, வியப்புக்குறி வந்திருக்கு, இந்த இடத்துல கமா வந்திருக்கு. ஆக்சுவலாக இதுக்கான ரூல் என்ன, ஒரே ஸ்டேட்மெண்ட்டில் உடன்பாடு சொற்றொடும் இருக்கும், அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எதிர்மறை ஸ்டேட்மெண்ட்டும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரே இதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருந்ததுன்னா ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ஆஸ் ரூல் படி அந்த இடத்துல இதுதான் வரும், நல்லவன் வாழ்வான் தீயவன் தாழ்வான். ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அரை புள்ளி வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ ரூல் படி ஒரே ஸ்டேட்மெண்ட்டில் உடன்படு வாக்கியம் எதிர்மறை வாக்கியம் ரெண்டுமே வந்தது அப்படின்னா அரை புள்ளி வரணும் அப்படிங்கிறது ரூல். ஸோ அப்போ இதுதான் வந்து ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பின்வரும் தொடரின் சரியான நிறுத்தற் குறியீட்டு எழுதப்பட்ட தொடரை தெரிவு செய்க அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? இங்கே என்ன ஸ்டேட்மெண்ட்னா, காகத்திற்கு காது உண்டா, அதற்கு காது கேட்குமா அப்படிங்கிறது கொஷின். பார்க்கும்போது தெரியுது, நமக்கு கொஷின் தெரியுது. ஓகேங்களா? இது ஒரு தனி கொஷினாக கேட்டிருக்காங்க, இது ஒரு தனி கொஷினாக கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். காகத்திற்கு காது உண்டா, ஸோ இது கிடையாது. அதுக்கு அடுத்தது காகத்திற்கு காது உண்டா அப்படிங்கிறது கொஷின் மார்க் போட்டிருக்காங்க, அதற்கு காது கேட்குமா அப்படிங்கிறது கொஷின் மார்க் போட்டிருக்காங்க. அப்போ இதுதான் வந்து ஆன்சர். மற்ற ஆப்ஷனையும் பாருங்கள், தவறாக தான் வந்து இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்தது பாருங்கள், கபிலன் தன் தந்தையிடம் இன்று மாலை விளையாட போகட்டுமா என்று கேட்டான். ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல இல்லுன்னு இருக்குது, ஆக்சுவலாக வந்து கேட்டான். அதுக்கு ஆப்ஷன் ஏ பாருங்கள், கபிலன் தன் தந்தையிடம் இன்று மாலை விளையாட போகட்டுமா என்று கேட்டான். ஸோ இது வந்து தவறு. ஓகேங்களா? ஆப்ஷன் பியை பாருங்கள், கபிலன் தந்தையிடம் அப்படிங்கிறது இன்று மாலை விளையாட போகட்டுமா அப்படிங்கிறது கேட்குறான். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இரட்டை மேற்கோள் குறியில் வந்திருக்கு. ஸோ இது வந்து கரெக்டு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இந்த நேர்கூற்று அயற்கூற்று அந்த ரூல் வந்து இங்கே செட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது இது கொஷின் மாதிரி இருக்குது, அதனால் கொஷின் மார்க்கு. ஸோ இந்த இரட்டை மேற்கோள் குறி வந்ததுனால அதுக்கு முன்னாடி வந்து கமா வரணும், அந்த ரூலும் இங்கே பொருந்தது. ஓகேங்களா? ஸோ அப்போது இங்கே இந்த ஸ்டேட்மெண்ட்டை மட்டுமே பார்த்தீங்கன்னா கேள்விக்குறி, இரட்டை மேற்கோள் குறி, அடுத்தது கார்புள்ளி, இந்த 3 ரூலுமே தனித்தனியாக நம்ம பார்த்தோம்ல, அந்த 3 ரூலுமே இந்த ஸ்டேட்மெண்ட்டில் பொருந்தது. அப்போ ஒரு கொஷினை பார்க்கும்போது நம்ம ரூல்ஸில் ஒரே ரூலில் இருந்து மட்டும் கொஷின் வரும் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. நம்ம பார்த்த எல்லா ரூல்ஸையும் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கணும். அந்த செகண்ட்ஸ்லேயே நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு அதோட இதெல்லாம் எங்கெங்கே பொருந்தது, எந்தெந்த ஸ்டேட்மெண்ட்டில் பொருந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு பை ப்ராக்டிஸில் ஈஸியாக ஞாபகம் வந்துடும். ஸோ இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும்போதே உங்களுக்கு நம்ம இப்போ டீச் பண்ணது உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ இதுதான் வந்து ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்தது பாருங்கள், கபிலன் தன் தந்தையிடம் இன்று மாலை விளையாட போகட்டுமா, கொஷின் இடத்துல இந்த இடத்துல வந்து என்னென்னா கமா போட்டிருக்காங்க, இது தவறு. ஸோ அதே மாதிரி போகட்டுமா, இது வந்து தவறு. ஓகேங்களா? ஓகே. ஸோ அப்போ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். இப்படி பார்க்கணும். ஸோ 4 ஆப்ஷனையும் பார்க்கும்போது இதெல்லாம் தவறு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுட்டா கூட எது கரெக்ட் அப்படிங்கிறது ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ அப்போ நிறுத்தற் குறி அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். நிறுத்தற் குறியிலேருந்து உங்களுக்கு என்ன மாதிரியான கொஷின் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ணிட முடியும். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் விஜய் ஃப்ரம் துருவம் அகாடமி.